ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானிய கப்பலை தடுத்து நிறுத்திய அமெரிக்க போர்க்கப்பல். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற மற்றொரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் கப்பல் வெற்றிகரமாக தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது. ஈரானிய கொடியுடன் பயணித்த இந்த சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையில் USS ஸ்பிரான்ஸ் DDG 111 என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இக்கப்பலுடன் சேர்த்து ஈரானிலிருந்து புறப்பட்ட சுமார் 10 கப்பல்கள் இதுவரை அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக விதிக்கப்பட்ட கடற்படை தடைகள் அமுலாகி இன்றுடன் 3 நாட்கள் நிறைவடைகின்றன. மேலும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கொண்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையூடாக போக்குவரத்தை கட்டுப்படுத்தி ஈரான் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதே இந்த தடையின் நோக்கமாகும். எனினும் இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர், 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஈரானுடன் தொடர்பில்லாத ஏனைய நாடுகளில் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையூடாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.